வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு செகண்ட் எபிசோட் ஆஃப் மீல் மேட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான காம்போ தான். தால் கிச்சடியும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபெக்டான காம்போ ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ரைஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் ரைஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட போகிறோம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம இதோட இஞ்சி பூண்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி மின்ஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து வரணும். ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இதை நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துடலாம். அரிசி பருப்பு சேர்த்து 1 கப் வந்திருக்கு. அதனால் நம்ம 3 பங்கு தண்ணி சேர்ப்போம் ஜென்ரலாக. ஆனால் இது கொஞ்சம் குழைவாக வேணுங்கிறதுக்காக நான் கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ 3 கப் தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழைவாக வந்திருக்கு. இந்த மாதிரி குழைவாக இருந்தால் தான் தால் கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 பொட்டேட்டோவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா வெந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுடலாம். பொட்டேட்டோ இனிஷியலாக வெறுமனே நல்லா வேகட்டும். ஸோ அந்த பேர்ன் ஆகாமல் அந்த கருப்பாகாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணோன்ட்டு இல்லை, ஆனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக இது 2 மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். மறுபடி இதை கிளறி விட்டுக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு ஒரு 1/2 வேக்காடாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் படுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். அதனால் மசாலா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் 5-6 உருளைக்கிழங்குலாம் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க.
இதில் முக்கியமான விஷயம், நம்ம எண்ணெய் வந்து நிறைய இருக்கிற மாதிரி சேர்த்துக்கக்கூடாது. பேனுக்கு அடியில் எண்ணெய் தங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி தங்குச்சுன்னா நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே எண்ணெயோட எண்ணெயாக போயிடும். ஸோ மசாலா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு மேலே மசாலாவே இருக்காது. உருளைக்கிழங்கு வெறுமனையாக இருக்கும், மசாலாலாம் எண்ணெயோட எண்ணெயாக இருக்கும். அதனால் ரொம்ப ட்ரை ஆகாத அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேங்குற மாதிரி எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். மசாலாவும் நல்லா கோட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இருக்கட்டும், அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கிறிஸ்பினஸ் வரும். அவ்வளோதான். நல்லா மொறு உருளைக்கிழங்கோட சூப்பரான நெய் போட்டு தால் கிச்சடி செம்ம காம்போவாக இருக்கும். இதை சொல்லும் போதே எனக்கு எச்சி ஊறுது. அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. இந்த ரெசிபியை நான் எப்போல்லாம் என் பொண்ணுக்கு வைக்கிறேனோ, அம்மா இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவாள். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.